அதிமுகவின் திட்டங்களுக்குத்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டி வருகிறார் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திருப்பத்தூரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களின் போராட்டத்திற்கு திமுக செவிசாய்க்கவில்லை என்று தெரிவித்தார். திமுக ஆட்சியில் சிறுநீரக விற்பனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் மற்றும் காவல்துறையினர் உயிரிழப்பு என சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் மக்கள் அச்சத்தில் உள்ளதாக தெரிவித்தார். மதுபான விற்பனையில் 20,000 கோடிக்கு மேல் திமுக அரசு ஊழல் செய்துள்ளதாகவும், திமுக ஆட்சியில் வாரிசு அரசியல் நடைபெறுவதால் ஒரே குடும்பம் மட்டுமே ஆட்சி செய்கிறது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு வராங்க. சென்னை மாநகராட்சியில் இருக்கின்ற தூய்மை பணியாளர்கள் அதிமுக ஆட்சியில் போராடினாங்க. அப்ப என்ன பண்ணாரு திரு ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அவளோட போய் அமர்ந்து டீ குடிச்சு, திமுக ஆட்சி வந்தவுடனே உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்து, அந்த திமுக தேர்தல் அறிக்கையிலும் தூய்மை பணியாளருடைய கோரிக்கை ஏற்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்துவிட்டு இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் 10 நாட்களாக சென்னை மாநகராட்சிக்கு முன்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தகவல். ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். மக்களை ஏமாற்றுவதிலே, கவர்ச்சிகரமாக பேசுவதிலே திமுகவுக்கு நிகர் எந்த கட்சியும் கிடையாது. தேர்தல் வருகின்ற பொழுது அழகா பேசுவாங்க, அற்புதமா பேசுவாங்க, அப்படியே மக்களை நம்ப வைப்பாங்க, வாக்குகளை பெறுவாங்க, ஆட்சிக்கு வருவாங்க. வந்தவுடன் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி காற்றிலே பறக்க விடக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி. உடல்களை உறுப்பு திரட ஆரம்பிச்சுட்டாங்க. எங்கேயாவது தப்பி தவறி திமுக காரன் கிளினிக்கு போயிடாதீங்க, உடம்புல கிட்டி இல்லாத போயிடும். இதுவரைக்கும் அந்த மருத்துவமனை, அந்த அறுவை சிகிச்சை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வது மட்டும் அனுமதியை ரத்து பண்ணியிருக்காங்க. அதில் ஈடுபட்டவர்கள் எவரையும் கைது செய்யல. காரணம் திமுக எம்எல்ஏவோட அந்த மருத்துவமனை, அதனால கைது செய்யல. ஒரு சாதாரண பிரச்சனைனா உடனே கை செஞ்சுட்டு போறாங்க. உறுப்பை திருடுறவங்கள விட்டு வைக்கலாமா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்ல. பாட்டி கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்க. அவ்வளவு மோசமான ஆட்சி, அவ்வளவு ஆட்சி. இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டுமா? நீங்க தான் நீதிபதிகள், நீங்க தான் எஜமானர்கள். ஒரு ஆட்சியை கொண்டு வரக்கூடிய சக்தி உங்களிடத்தில் தான் இருக்கின்றது.